அடிக்கிற வெயிலுக்கு நல்லா சில்லுன்னு குல்ஃபி சாப்பிடணும்னு தோணுதா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கானதான். நம்ம சேனலில் ஏற்கனவே சில டைப் ஆஃப் குல்ஃபீஸ் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் மேபி அதை பார்த்துட்டு இந்த வீடியோக்குள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு ஐடியா கிடைக்கும். ஸோ இது வந்து ஒரு டேட்ஸ் குல்ஃபி. அதுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஒரு 10 to 15 டேட்ஸ் எடுத்துகிட்டு நல்லா சூடான பாலில் நல்லா அதை ஊற வச்சோம். நல்லா அந்த டேட்ஸோட எசன்ஸ் அந்த பாலில் இறங்கும். அதுக்கப்புறம் ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்சியில் போட்டு ஒரு ஃபைன் பேஸ்ட் மாதிரி நீங்கள் அரைச்சி வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அப்போ தான் அதோட வந்து நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகும்போது இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 1/4 லிட்டர் பால் நாங்கள் ஆட் பண்ணிட்டோம். இது வந்து ஃபுல் க்ரீம் மில்க் நாங்கள் ஆட் பண்ணியிருந்தோம். நல்லா அதை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஓரளவுக்கு காய்ச்சிட்டே இருந்தோம். ஒரு 3 to 4 மினிட்ஸுக்கு நல்லா சூடாக ஹை டெம்பரேச்சரில் நல்லா காய்ச்சிட்டே இருந்து அதுக்கப்புறமா நம்ம மிக்சர் ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதை கட்டியாக ஆட் பண்ணுங்க. ஏன்னா பால் வந்து இனிஷியலாக ஓரளவுக்கு கொஞ்சம் லிக்விடாக இருக்கும். இது கொஞ்சம் ஆட் பண்ணால் நம்ம ஹீட்டும் கொடுத்துட்டே இருக்கனால கொஞ்சம் கொஞ்சமாக சொலிடிஃபை ஆகி கொஞ்சம் லைட்டாக கட்டி சேர ஆரம்பிக்கும். நீங்கள் அப்படியே கிண்டிகிட்டே இருங்க. அதுக்கப்புறமா ஒரு 1 ஸ்பூன் வந்து கொக்கோ பவுடர் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு சாக்லேட்டி ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு கொடுப்போம். நீங்கள் வேணுன்னா பூஸ்ட், போன்விட்டா அந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணும். உங்களுக்கு தேவையான நட்ஸு அதுக்கப்புறம் டேட்ஸையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சு அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச எல்லா நட்ஸையும் நீங்கள் ஆட் பண்ணுங்கள். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். நல்லா அந்த எசன்ஸுமே நல்லா என்ஹான்ஸ் ஆகும். ஆக்சுவலாக இதோ நீங்கள் ஆட் பண்ணிட்டே இருக்கும்போது நல்லா இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் வரும். அதுக்கப்புறம் நல்லா கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி மோல்டில் நீங்கள் ஊற்றி வைங்க. முன்னாடிலாம் எங்கேயுமே மோல்டு இருந்ததில்லை. இப்போ தான் ஆல்மோஸ்ட் ஒரு லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக தான் எல்லார் வீட்லேயும் மோல்டெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி எல்லாருமே டம்ளர்லேயே நாங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ உங்கள்கிட்ட மோல்டு இல்லையா, கண்டிப்பாக பரவாயில்ல, ஒன்றுமே பிரச்சனை இல்லை. உங்கள் வீட்டில் என்ன டம்ளர் இருந்தாலும் அதில் வச்சே நம்ம குல்ஃபி ஈஸியாக பண்ணலாம். ஸோ ஒரு தேவையான ஒரு டம்ளர் நீங்கள் எடுத்துகிட்டு அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதை தான் இந்த வீடியோவில் காட்டியிருக்கோம். அந்த சைடு மோல்டு, இந்த சைடில் ஒரு குட்டி டம்ளர்லையும் வச்சுட்டு அலுமினியம் ஃபாயில் வச்சு கவர் பண்ணிட்டோம். இதை கவர் பண்ணுறதுக்கு 2 பர்பஸ் இருக்குது. ஒன்று வந்து நல்லா ஃப்ரீஸ் பண்ணும்போது கவர் பண்ணணுங்கிறது ஒரு பர்பஸ். செகண்ட் வந்து இதுக்குள்ளே நம்ம இப்போ ஸ்டிக் வைக்க போகிறோம். அந்த ஸ்டிக்கு விழாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு ஹோல் மேக் பண்ணி இதில் வைக்க போகிறோம். ஸோ பெட்டர் இந்த மாதிரி பண்ணும்போது இன்னும் ஈஸியாக நல்லா செட் ஆகும். அட் த சேம் டைம் அந்த ஷேப்பும் மாறாமல் நமக்கு ஆக்சுவலாக வரும். அவ்வளோதாங்க. இதை ஃப்ரீஸ் பண்ண வேண்டியதான். நல்லா ஃப்ரிட்ஜில் ஃப்ரீஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பாருங்களேன், சீரியஸாக வெளியே கிடைக்கிற குல்ஃபீஸ்க்கு டஃப் கொடுக்குற மாதிரி செம்ம டேஸ்ட்டாக டெலிஷியஸாக வந்துச்சுங்க. அட் த சேம் டைம் நம்ம நட்ஸு, பால், டேட்ஸ்ன்னு ஆட் பண்ணுறதுனால இது நல்லா ஹெல்தி கூட. மற்ற வெளியே கிடைக்கிற குல்ஃபீஸை விட இது கண்டிப்பாக ஹெல்தின்னு தான் சொல்லணும். இது மோல்டில் பண்ணது, அதுக்கப்புறம் டம்ளரில் பண்ணதுன்னு காட்டுறோம். அதுவுமே சூப்பராக வேறு லெவலில் வந்துச்சுன்னு சொல்லணும். ஸோ அதனால் மோல்டு இல்லைனாலும் பரவாயில்லைங்க, உங்கள்கிட்ட இருக்க டம்ளர் வச்சு பாருங்கள், செம்மையாக இருக்கும். அதே மாதிரி நான் இனிஷியலாக சொன்ன மாதிரி சேனலில் நம்ம ஏற்கனவே நிறைய குல்ஃபீஸ் வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதையுமே பாருங்கள். இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் இந்த சம்மருக்கு கண்டிப்பாக உங்கள் வீட்டில் கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். அண்ட் வெளியே குல்ஃபீஸ் வாங்குறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா ஹெல்த்தியும் கூட. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you in the next video. Tada, bye bye.